கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த இன்டர்ஸ்டேட்மெண்ட் பீரியட், அதாவது அமைதி காலம் என்று சொல்கிறார்களே, மல்கியாவிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் உள்ள இந்த 400 ஆண்டுகால வரலாற்று குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனுடைய முதலாவது காணொளி காட்சியாக இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே இதை நம் அனைவருக்கும் வேதாகமத்தை அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். 2 ஏற்பாடுகளுக்கும் இடைப்பட்ட காலம் அல்லது அமைதியின் காலம் என்று எல்லோரும் அழைக்கிறார்கள். மல்கியா முடிந்தவுடன் பழைய ஏற்பாடு முற்றிற்று என்றும், அடுத்து ஒரு வெறுமையான பகுதிதான் வேதாகமத்தில் உள்ளது. அந்த வெறுமையான பகுதிக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில் ஒரு பெரும் செய்தி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை வாசிக்கும் சராசரி மனிதர்களாகிய நாம் மல்கியா புத்தகத்தோடு முடித்து விடுகிறோம். எலியா மீண்டும் திரும்பி வருவார் என்று இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. அதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று மல்கியா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் மல்கியா முடித்தவுடன் ஒரு பக்கத்தை திருப்பினால் மற்றொரு பக்கத்திலேயே மத்தேயு 1:1 அதிகாரம் 1:1 ஆரம்பித்து விடுகிறது. அதிலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று தொடங்குகிறது. பழைய ஏற்பாடாகிய மல்கியாவில் இருந்து புதிய ஏற்பாடு மத்தேயுவிற்கு செல்லும் போது ஒரு சராசரி வேதம் வாசிப்பவருக்கு திடீரென்று ஒரு மாற்றம் நிகழ்ந்ததாக உணர்வார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் நடந்த சம்பவங்கள் தெரியாது. சூழ்நிலைகள், காலநிலைகள் எல்லாம் மாறுகிறது. உலகம் பாரசீக கட்டுப்பாட்டில் உள்ளது. யூதர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்புகிறார்கள். பழைய ஏற்பாடு அங்கே நிறைவடைகிறது. யூதர்களிலே 50,000க்கும் சற்று அதிகமான பேர் மட்டுமே வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டினார்கள். அதன் பின் நெகேமியா வந்து எருசலேமினுடைய தேவாலயத்தை கட்டுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசி போன்ற தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு தைரியமூட்டி தேவாலயத்தை கட்டுவதற்கு துணையாக இருக்கிறார்கள். அதோடு மல்கியா புத்தகம் முடிவடைகிறது. யூதர்கள் யூதேயாவிலே இருக்கிறார்கள். பெருசியர் உலகத்தை ஆளுகிறார்கள். 50,000 யூதர்கள் மட்டுமே எருசலேமிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்திலே புதிய ஏற்பாடு வந்து விடுகிறது. அதே யூத மக்கள், அதே இடம், ஆனால் யூத இனம் பழுகி பெருகி ஒரு பெரிய இனமாக இப்பொழுது இருக்கிறது. ஆனால் ஆளுகிறவர்கள் இப்பொழுது பாரசீகர்கள் அல்ல, ரோமானியர்கள். அவருடைய ஆதிக்கத்தில் தேசம் இருக்கிறது. இப்பொழுது செயல்பாடுகளும் நிலைமைகளும் வேறு விதமாக இருக்கிறது. இஸ்ரேல் ரோமானிய துணை ஆட்சியாளர்களாலே ஆளப்படுகிறது. ஏரோது என்ற பெயரில் ஏதோமியரான ஒருவரை ரோமானிய அரசு யூதேயா தேசத்தை ஆள்வதற்கு நியமித்தது. இந்த பெயர்கள், இந்த அலுவலகங்கள், அரசாங்கங்கள் இவையெல்லாம் பழைய ஏற்பாடு காலங்களில் இல்லை. புதிய ஏற்பாட்டை திறக்கும் போது பல விஷயங்கள் மாறியிருக்கின்றன. அரசியல் வேறு, மொழி அடிப்படை வேறு, வழிபாட்டு தலங்கள் வேறு, வேதாகமம் மொழிபெயர்ப்பு வேறு, யூத மதமே வேறு, உலக தொடர்புகளும் வேறு. நாம் கேட்கலாம், ஏன்? அதற்கு அந்த வெறும் பக்கத்தில் பதில் இல்லை. அதற்கு பதிலும் அந்த வெறுமையான பக்கம்தான்.
இப்போது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் உள்ள 400 வருடங்களுக்குள்ளாக நுழைந்து அந்த வரலாற்றை நாம் பார்க்க போகிறோம். பல புத்தகங்கள் இந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டன. மல்கியா முடிவடைந்து யோவான் ஸ்நானகன் அறிவிப்பு வரை 400 ஆண்டு காலம். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு துருள பற்றிய தேவன் என்று சொல்லி எபிரேயிலே பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் அமைதியாக இருந்து விட்டார் என்றும் ஒன்றுமே செய்யவில்லை என்றும் நினைக்க கூடாது. ஆண்டவர் தொடர்ந்து தொடர்பில்தான் இருந்தார், மக்களிடம் பேசினார். ஆண்டவர் கடந்த காலங்களிலே தீர்க்கதரிசி மூலமாயும் பல்வேறு வழிகளிலும் தொடர்ந்து நம்முடைய பிதாக்களோடு பேசிக்கொண்டு தான் இருந்தார். எபிரே ஆக்கியோன் சொல்ல வருவது எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் என்பதை. தேவன் எப்படி பேசினார்? படைப்பின் மூலம் பேசினார், மோசே மூலம் பேசினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்கள் மூலமாக பேசினார், தாவீது போன்ற சங்கீதக்காரனை கொண்டு பேசினார், பரிசுத்தவான்களை கொண்டு பேசினார், பல்வேறு மனிதர்களை அனுப்பி பல்வேறு வழிகளிலே பேசினார். கடைசியில் தேவன் 2 வழிகளிலே பேசினார். தேவன் உலகத்தில் பேசினார், அது அவருடைய படைப்பு, அவருடைய வெளிப்பாடு. தேவன் வார்த்தை மூலமாய் பேசினார். இங்கே சங்கீதம் 19 பார்க்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவாக ஆண்டவர் பேசுகிறார். அவர் படைப்பின் மூலமாகவும் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். கிமு 15ஆம் நூற்றாண்டிலே ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் புத்தகத்தில் தேவன் பேசுகிறார். பொதுவாக அவிசுவாசிகளிடமும் விசுவாசிகளிடம் வேதத்தின் வெளிப்பாட்டில் உள்ள வார்த்தையின் மூலமாக உலக படைப்பின் மூலம் பேசிக்கொண்டேதான் ஆண்டவர் இருக்கிறார். மல்கியாவுக்கு பின்வரும் இவற்றை வெளிக்கொணர சாதனங்கள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இவைகள் எல்லாம் காற்றில் கலந்திருக்கிறது, சத்தம் மட்டும்தான் இல்லை. எனவே வேதாகமத்தை திறக்கிறோம், அதிலே காண்கிறோம் 33 புத்தகங்கள் இருப்பதை. பின் புத்தகத்தை திருப்புகிறோம், 400 ஆண்டுகள் காற்றாக நம் கண்களுக்கு முன்பாக தெரியாமல் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தேவன் ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு சங்கீதக்காரனையோ அனுப்பவில்லை. ஆனாலும் எப்போதும் போல 4 நூற்றாண்டுகள் தேவன் நம் தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருந்தார். நாம் சொல்லுகிறோம், பல வாரங்கள் செபித்தோம், பல மாதங்கள் செபித்தேன், ஆனால் ஆண்டவரிடம் பேசவில்லை, பதில் கிடைக்கவில்லை என்றால் அவர் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் செயல்படவில்லை என்று பொருளல்ல என்பதை நாம் அறிவோம் அல்லவா? பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட 400 ஆண்டுகள் என்பது ஒரு மிக நீண்ட ஒரு காலம். இவைதான் 400 ஆண்டு அமைதி காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உலகத்திலே அமைதி இல்லை. இந்த காலகட்டத்தில் தேவன் பரலோகத்தில் இருந்து பேசவில்லை. 3 காரியங்களை நாம் பார்ப்போம். புவிசார் அரசியல், கலாச்சாரம், மதம் என்ற ஏற்பாட்டிற்கு இடையே என்ன நடக்கிறது? புவிசார் அரசியல் ரீதியாக, கலாச்சாரத்தின் வழியாக, ஆன்மீக ரீதியாக, மத ரீதியாக என்ன நடக்கிறது? பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை மூடும்போது உலகத்தின் பொறுப்பாளராக இருப்பவர் பெர்சிய பேரரசு ஆட்சியாளர்கள். யூதர்கள் திரும்ப தேவாலயத்தை கட்ட அனுமதித்தவர் கோரஸ். தேவாலயத்தை மதில்சுவரை கட்ட அனுமதித்தவர் பாரசீக மன்னன் அர்த்தசாஸ்டா. இந்த வேதிய பெர்சிய பேரரசு பாபிலோனிய பேரரசிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினார்கள். இந்த 400 ஆண்டு காலம் அமைதி காலம் என்று சொல்லுவது கூட பொருத்தமானதாக இல்லை. உலகம் கொந்தளிப்போடு இருந்த காலம் அது. என்ன நடந்தது என்று வரலாறு நம்முடைய வேதாகமத்திலே குறிப்பிடப்படவில்லை. நான் நம்பாத அப்போக்ரைஃபா புத்தகங்களை தவிர வேறு வழி இல்லை. நாம் இதை குறித்ததான வரலாறு இல்லை. அப்போக்ரைஃபா புத்தகங்களை நம்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒன்று செய்யலாம்,
தானியேல் புத்தகத்தில் இருந்து சொல்லப்பட்ட நிகழ்வுகள் இந்த 400 ஆண்டுகளிலே அப்படியே நடந்தது. வேதாகமத்தை தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். இது ஒரு வேதாகமத்தை கற்றுக்கொள்ளும் பாடம் என்பதால் குறைந்தபட்சம் தானியேல் புத்தகத்தை வைத்து இந்த 400 ஆண்டுகளை பார்ப்போம். பிரியமானவர்களே, நான் இத்தோடு இந்த காணொளி காட்சியினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்கிறேன். 2வது பகுதியை ஒரு சில தினங்களுக்குள்ளாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தை அறிந்து கொள்வதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.